ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 15, 2026. பாபா நம் அனைவரையும் உயர்ந்த சுயமரியாதை நிறைந்தவராக ஆக்க வந்திருக்கின்றார். வந்தவுடனே நினைவுபடுத்தி இருக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் மிகுந்த ராயல் குலத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் பிராமண குலத்தின் மகான் ஆத்மாக்கள். நீங்கள் தேவ குலத்தின் மகான் ஆத்மாக்கள் என்கின்றார். நீங்கள் பிரபுவின் வளர்ப்பில் வளரக்கூடியவர்கள். நமது சுயமரியாதையை விழிப்படைய செய்திருக்கிறார். பின்னர் உங்களை நான் எவ்வளவு உயர்ந்த பார்வையில் பார்க்கிறேனோ அவ்வாறே நீங்களும் உயர்ந்த பார்வையில் தன்னைத்தான் பாருங்கள் என்கின்றார். பாபா நம்மை எத்தனை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். யாருக்கு கோவில்களில் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ இவர்கள் அவர்கள்தான் என்று பாபா பார்க்கின்றார். யாரை தரிசிப்பதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்களோ அந்த தேவதைகள் இவர்கள்தான் என்று பாபா பார்க்கின்றார். இந்த படைப்பின் ஹீரோ நடிகர்களாக முன்பு இருந்தவர்கள் இவர்கள்தான் என்று பாபா நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை மிக உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். இவர்கள் இந்த படைப்பின் உயர்ந்த ஆத்மாக்கள். நான் படைத்த சொர்க்கத்தை 2 யுகங்களுக்கு பராமரித்தவர்கள் இவர்கள்தான் என்ற பார்வையில் நம்மை பார்க்கிறார். இந்த உலகில் துண்டிக்கப்படாத சாம்ராஜ்யத்தை 2 யுகத்திற்கு நடத்தியவர்கள் இவர்கள்தான். இவ்வாறு பாபா நம்மை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். நாமும் நமது சுயமரியாதையை வெளிப்படைய செய்வோம். யாரிடம் சுயமரியாதை இருப்பதில்லையோ அவருக்குள் மிகுந்த ஈனத்தனமான உணர்வுகள் இருக்கின்றன. அவர்கள் எப்போதும் பிறரை தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். பிறர் நமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் வேண்டவும் செய்வார்கள். செல்வத்தை வேண்டுவார்கள், பெயர் புகழ் மரியாதையை வேண்டுவார்கள். ஆனால் யார் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுக்கு பெயர் புகழ் மரியாதை என்பது நிழலை போன்று பின்தொடரும். அவர்களது தன்னம்பிக்கை மிகவும் அதிகரிக்கிறது. அவர்களது நடவடிக்கைகள் ராயல் ஆகிவிடுகின்றன. அவர்களது குறுகிய சிந்தனைகள் எல்லாம் மாற்றமடைந்து விடுகின்றன. எனவே ஞானம் மற்றும் யோகத்தின் இந்த பயணத்தில் முழுமை நிலை அடைவதற்கு நமது சுயமரியாதையை நாம் கண்டறிய வேண்டும். அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில மனிதர்களுக்குள் குழந்தை பருவத்திலிருந்தே ஈனத்தனமான சில உணர்வுகள் இருக்கின்றன. அவர் ஏழ்மையான வீட்டில் பிறந்திருக்கலாம். அவருக்கு பல முறைகள் தோல்விகள் கிடைத்திருக்கலாம். அவர் படிப்பில் மிகுந்த புத்திசாலியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். சக மனிதர்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கலாம். அவரை மட்டமாக பேசியிருக்கலாம். அதனால் அவரது சுயமரியாதை மிகவும் குறைந்து போயிருக்கும். ஆனால் இப்போது நாம் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு பாபா கூறக்கூடிய உயர்ந்த சுயமரியாதையை நினைவு செய்வோம். மனிதர்கள் நமக்கு சுயமரியாதையை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதோ சுயம் பகவான் நமக்கு சுயமரியாதையை ஏற்படுத்துகிறார், நமக்கு மரியாதை கொடுக்கின்றார். நாம் அந்த உயர்ந்த பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம். பழைய விஷயங்களுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். இப்போது மிக நன்றாக சுயமரியாதையை சிந்தனை செய்வோம். முதன்மையான அடி சுயமரியாதையை ஏற்றுக்கொள்வதாகும். 2வது சுயமரியாதையை சிந்தனை செய்வதாகும். உதாரணத்திற்கு பாபா கூறுகிறார், கோவில்களில் வழிபடப்படக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் நீங்கள்தான். முதன்மையாக இதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இதனை கூறுபவர் நமது முதல் இடைக்கடை என்று முழு வரலாற்றையும் தெரிந்தவராவார். நாமோ மறந்துவிட்டோம். 2வது நாம் இதனை சிந்தனை செய்வோம். நான் எத்தனை உயர்ந்த தெய்வமாக பூஜிக்கப்பட்டிருக்கிறேன். கோவில்களில் எனது சிலைகளின் முகத்தில் கூட அந்தளவிற்கு தெய்வீக தன்மையும் பொலிவும் ஜொலிக்கிறது. இந்த பூஜைக்குரிய நிலையை நான் எவ்வாறு அடைந்தேன்? எப்போது சுயம் பகவான் பூமிக்கு வந்தாரோ அவரது காரியத்தில் நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன். அவரது சொல்படி தூய்மை அடைந்ததால் பூஜைக்குரிய நிலையை அடைந்தேன். இவ்வாறு சிந்தனை செய்வோம். யாரை தரிசித்த மாத்திரத்திலேயே பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்து விடுகிறார்களோ அப்படிப்பட்ட இஷ்ட தெய்வம் நான். அப்படிப்பட்ட எனது முகம் எத்தனை தெய்வீகமாக இருக்க வேண்டும். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் இஷ்ட தெய்வமாவேன். நான் ஹீரோ நடிகனாவேன். இந்த படைப்பின் மகான் ஆத்மா ஆவேன். மேலும் யோக பயிற்சி செய்யும்போது புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய
மிகுந்த பிரகாசமான ஆத்மாவாக தன்னை காண்போம். இந்த உடல் தனிப்பட்டது. நான் தனிப்பட்டவனாவேன். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். மனம் புத்தியின் எஜமானனாவேன். எனது மனம் மற்றும் புத்தி என் கட்டளையை ஏற்று நடந்தாக வேண்டும். மனதிற்கு கட்டளையிடுவோம். ஏ மனமே, நீ அமைதியாகிவிடு. எனது புத்தியே, நீ ஸ்திரமாகிவிடு. பரிசுத்தமாகிவிடு. தெய்வீக தன்மையால் நிறைந்து விடு. ஏனென்றால் நீ இப்போது தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி.